பெங்களூருவில் இளம்பெண் தற்கொலை செய்து கொண்ட 2 நாட்களில் கணவரும் விபரீத முடிவெடுத்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. தேன் நிலவு சென்றபோது ஏற்பட்ட தகராறில் நடந்தது என்ன? திருமணமான 2 மாதங்களுக்குள் மகளை பறிகொடுத்த குடும்பத்தினர் கணவன் வீட்டின் முன்பு போராட்டத்தில் குதித்தனர். வரதட்சணை கொடுமைப்படுத்திய குற்றச்சாட்டில் அவர்கள் கொடுத்த அழுத்தம் காரணமாக போலீசார் வழக்கு பதிவு செய்தனர். அதை அறிந்து 1000 கிலோமீட்டர் தொலைவிற்கு தப்பி ஓடிய கணவன் மற்றும் மாமியார் தற்கொலை முயற்சியில் ஈடுபட்டனர். கணவர் பரிதாபமாக உயிரிழந்த நிலையில் மாமியாரின் உயிர் ஊசலாடி வருவதன் பகீர் பின்னணி என்ன? கர்நாடக மாநிலம் பெங்களூருவைச் சேர்ந்தவர் 36 வயதான சூரஜ் சிவண்ணா. இவருக்கு 26 வயதான கானவி என்பவருடன் கடந்த அக்டோபர் 29ஆம் தேதி திருமணம் நடைபெற்றது. பெங்களூருவில் இவர்களின் திருமணம் வெகு விமர்சையாக நடந்தேறியது. இதையடுத்து புதுமண தம்பதியர் இலங்கைக்கு தேனிலவுக்கு சென்றனர். இயற்கை எழில் கொஞ்சம் இடங்களில் மகிழ்ச்சியாக உலாவிய இருவரும் நெருக்கமாக இருந்த புகைப்படங்களை இணையத்தில் பதிவிட்டனர். அந்த புகைப்படங்களின் மூலம் இருவரும் அந்யோன்யமாக இருந்ததைக் கண்டு உறவினர்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். ஆனால் திட்டமிட்ட நாட்களுக்கு முன்பே ஹனிமூனை கேன்சல் செய்துவிட்டு இளம் ஜோடி சொந்த ஊர் திரும்பியது. ஏன் எதற்கு என்று உறவினர்கள் எதுவும் அவர்களிடம் கேட்காமல் இருந்துள்ளனர். திடீரென கடந்த வாரம் இளம்பெண் கானவி தற்கொலை முயற்சியில் ஈடுபட்டுள்ளார். அதை கண்டு அதிர்ச்சி அடைந்த குடும்பத்தினர் அவரை மீட்டு மருத்துவமனையில் அனுமதித்தனர். ஆனால் அவர் மூளைச்சாவு அடைந்ததாக மருத்துவர்கள் கூறியுள்ளனர். பின்னர் கிறிஸ்துமஸ் தினத்தன்று சிகிச்சை பலனின்றி பரிதாபமாக உயிரிழந்தார். கானவியின் இந்த முடிவுக்கு அவரின் கணவர் சூரஜ் மற்றும் மாமியார்தான் காரணம் என பெண் வீட்டார் குற்றம் சாட்டியுள்ளனர். திருமணமான சில நாட்களிலேயே மாமியார் வரதட்சணை கொடுமைப்படுத்தியதாக கூறியுள்ளனர். அத்துடன் ஹனிமூன் சென்ற இடத்தில் கானவியின் முன்னாள் காதலன் குறித்து சூரஜ் தெரிந்து கொண்டுள்ளார். அது குறித்து மனைவியிடம் ஏடாகுடமான கேள்விகளை கேட்டு தொல்லை கொடுத்துள்ளார். இதனால் திருமணம் முடிந்து தேனிலவு சென்ற இடத்திலேயே கணவன் மனைவிக்கு இடையே மனக்கசப்பு ஏற்பட்டுள்ளது. வீடு திரும்பியதும் கணவருடன் சேர்ந்து மாமியார் மற்றும் ஒட்டுமொத்த குடும்பத்தினரும் புது பெண்ணை குத்திக்காட்டி காயப்படுத்தியுள்ளனர். அதன் வலி தாங்க முடியாமல் கடும் மன உளைச்சலுக்கு ஆளான இளம் பெண் விபரீத முடிவை எடுத்ததாக குற்றம் சாட்டப்படுகிறது. தற்கொலைக்கு தூண்டிய கணவன் மற்றும் மாமியாரை உடனே கைது செய்ய கோரி பெண் வீட்டார் போராட்டத்தில் இறங்கியுள்ளனர். போராட்டத்தின் தீவிரத்தை உணர்ந்த சூரஜ் தனது தாயார் மற்றும் சகோதரனுடன் மகாராஷ்டிர மாநிலம் நாக்பூருக்கு தப்பி ஓடியுள்ளார். அங்கு தங்கியிருந்த ஹோட்டலில் சூரஜ் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார். உறவினரின் வீட்டில் தங்கியிருந்த அவரின் தாயாரும் தற்கொலைக்கு முயன்றுள்ளார். அவரை மீட்ட உறவினர்கள் மருத்துவமனையில் அனுமதித்துள்ளனர். அங்கு தொடர்ந்து தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. இச்சம்பவம் குறித்து பெங்களூரு மற்றும் நாக்பூர் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். பெங்களூருவில் திருமணத்துக்கு முந்தைய காதல் விவகாரத்தை அறிந்து கணவன் கொடுமைப்படுத்தியதால் இளம் பெண் தற்கொலை செய்து கொண்டது உறவினர்கள் மத்தியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. அதில் இருந்து மீள்வதற்குள் கைது நடவடிக்கைக்கு அஞ்சி அடுத்த 2 நாட்களிலேயே அவரின் கணவனும் தனது உயிரை மாய்த்து கொண்டது பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது.